ஹாய் டே 71 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மூவி நேம் பார்த்திங்கன்னா அபியந்தாரா குட்டவாலி, மலையாளம் மூவி தான் இது. ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவி சேலஞ்ச் தான் அது. ஸோ அந்த சேலஞ்சில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு மூவி நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க மூவி தான் அபியந்தாரா குட்டவாலி. அந்த மூவி, இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மூவி தான், ரொம்ப கமர்ஷியல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனையை அண்ட் அதை ஒரு சொசைட்டியில் எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படின்ற மெசேஜ் தான் இந்த மூவியில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் போலீஸ் ஸ்டேஷனில் இவர் ஹீரோவை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஒய்ஃபுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு இந்த மாதிரி. ஸோ அதில் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ இவருக்கு மேரேஜ் ஆகி 1 month தான் ஆகுது. பட் இவர் அவங்க ஒய்ஃபை பிரிஞ்சிருக்காரு. ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் மேரேஜ் ஆகும்போது நல்லா தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒய்ஃபுமே நல்லா தான் இருந்திருக்காங்க. அண்ட் இவர் அவங்க எப்போல்லாம் ஒரு ஒய்ஃப் நெருங்கி போகிறாரோ அப்போல்லாம் இவர் அவாய்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஒய்ஃப் நடந்துக்கிறாங்க. ஸோ இவரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அதுவே இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகிடுது. ஸோ இவருக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ அவங்க ஒய்ஃபுமே இவர் எப்போ அவங்கக்கிட்ட போனாலுமே அவங்க இவர் அவாய்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ இது இவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஓப்பனாக சொல்லலைனாலும் ஸோ இவர் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க ஒய்ஃப் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி அப்ராடில் ஒரு கோர்ஸ் படிக்க போகிறாங்க, ஸோ நானும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் இப்போ அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி உன்னை கோர்ஸ் படிக்க வைக்க முடியாது, என்கிட்ட அவ்வளோ கேஷ் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் எனக்கு கல்யாணத்துக்கு கொடுத்த நகை இருக்குது, ஸோ அந்த நகையை வச்சு நான் படிக்க போகிறேன்றாங்க. இவர் அதெல்லாம் என்னால் இப்போ தர முடியாது, என்னால் கொடுக்க முடியாது, உங்கள் வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ஒரு பிஹேவியர் சேஞ்ச் ஆகி அவங்க ஒரு மாதிரி வேடாக நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமே அவங்க பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ போனது மட்டும் இல்லாமல் ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் ஆல்ரெடி பார்த்தோம், போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸோ அந்த நகையெல்லாம் இவங்க ரிட்டன் கேட்குறாங்க. ஸோ இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அண்ட் அந்த நகையை பற்றி கேட்கும்போது என்னால் தர முடியாதுன்னு ஃபஸ்ட்டு இவர் சொல்கிறாரு, என்கிட்ட இல்லைன்றாரு. பட் போலீஸ் இவருக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு. ஸோ அதுக்கப்புறம் இவர் ஒத்துக்கிட்டு அந்த நகை எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. பட் இவங்க அதோடு நிறுத்தாமல் ஸோ இவர் மேலே ஒரு 3 செக்ஷனில் கேஸ் போட்டுடுறாங்க. ஒரு 3 கேஸ் இவர் மேலே போட்டுடுறாங்க. ஸோ டொமஸ்டிக் வைலன்ஸ் ப்ளஸ் இந்த டவுரி கேஸு அண்ட் ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஸோ 3 கேஸ் இவர் மேலே போட்டுடுறாங்க. இவருக்கு அதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ இவர் ஒரு அட்வொகேட்டை அப்ரோச் பண்ணி இந்த கேஸை டீல் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வர மூவி பார்த்திங்கன்னா அந்த கேஸ் எப்படி நடக்குது, ஸோ என்ன பிரச்சனையை ஒரு ஃபேஸ் பண்ணுறாரு இவர் லைஃப்லன்ற மாதிரி தான் வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 month தான் ஆகுது. ஸோ இவங்க 10 days தான் இவருக்குள்ளே இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஜீவனாம்சம் இவர்கிட்ட ஒரு அமௌண்ட் வேணுன்ற மாதிரியும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வாதாடுற வக்கீல் ஒரு பெரிய வக்கீலாக இருப்பார். இவரோட ஒய்ஃபோட வக்கீல் பெரிய வக்கீலாக இருப்பார். ஸோ இவர் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகும்னா, இதே மாதிரி முன்னாடி நடந்த 2-3 கேஸ் ஸோ எல்லாமே உமனுக்கு ஃபேவராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நடக்கிற ஒரு 2 கேஸை இவர் கண்ணெதிர்க்க பார்ப்பார். அதில் நடக்கிற விக்டிம்ஸ் கூட இவர் கொஞ்சம் கனெக்ட் ஆவார். ஸோ இவருக்கு என்ன தோணுன்னா லா ஏன் ஃபுல் அண்ட் ஃபுல் விமனுக்கே இருக்குது, ஸோ மென்னுக்கு ஒரு லாவுமே ஃபேவராக இல்லையேன்னு இவர் யோசிக்க தோணுது. ஸோ ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னா இவரோட ஹீரோவோட அட்வொகேட் அன்றைக்கி அப்பியர் ஆகலை, அவங்க ஜூனியரை அனுப்புகிறாங்க. ஏன்னா அவர் அந்த ஆப்போசிஷன் அட்வொகேட் இன்றைக்கி வரமாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையில் இவர் இந்த மாதிரி ஜஸ்ட்டு வாய்தா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஜூனியர் அனுப்புவார். பட் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த அட்வொகேட் வந்துடுவார். ஸோ அவங்க ஜூனியர் அவரை பார்த்த நடுக்கத்தில் அவங்க எந்த ஒரு பாயிண்ட்டுமே எடுத்து வைக்க மாட்டாங்க, அவங்க ப்ரிப்பேராக இல்லாததுனால. ஸோ இப்போ ஹீரோ அவருக்கு ரொம்ப அவர் மேலே விழுந்த அக்யூசேஷனெல்லாம் நம்ம தான் கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே கோர்ட்டில் பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிடுவார். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே அவருமே ஒவ்வொரு பாயிண்ட் என்னென்ன நினைக்கிறாரோ எல்லா பாயிண்ட்டுமே அங்கே ஜட்ஜுக்கிட்ட டேரெக்டாக கேட்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இவங்க கவுன்சிலிங் அங்கே அனுப்புவாங்க. ஸோ 1 month தான் ஆயிருக்குன்றதால இவங்களுக்கு பெருசாக ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போங்கன்னு அனுப்புவாங்க. அங்கே கவுன்சிலிங் எடுக்கிறவங்க இவர்கிட்ட ஒரு டவுட்டாக கேட்பாங்க. ஸோ உங்கள் ஒய்ஃபுக்கு ஏதாவது அஃபேர் இருக்கா செக் பண்ணுங்கள், ஸோ மேபி அது கூட உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இவருக்கு ஒரு இன்புட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயத்தை தேடி போவாங்க. ஸோ அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ட்விஸ்ட்டை லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவர் என்ன முடிவு எடுத்தார், இப்போ ஒய்ஃபோடு சேர்ந்து வாழ்ந்தாரா இல்லை அந்த ட்விஸ்ட்டு என்னன்றது தான் மூவி பார்த்திங்கன்னா 2 hours தான் வரும். ஸோ இந்த கோர் கான்செப்டே இவ்வளோ தான்.
ஸோ மூவி பெருசாக வந்து நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, ஒரு ஃப்ளாட்டாக தான் போயிட்டே இருக்கும். ஸோ என்னென்னா லா வந்து இந்த மாதிரி வந்து விமன் சேஃப்டி பண்ணுறதுக்கு இவ்வளோ லா இருந்தாலும் ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த கேஸை வந்து போட்டு இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து வயசாக யூஸ் பண்ணால் ஒரு நல்ல சேஃப்டி இருக்கும், பட் வந்து இப்போ மென்னோட சேஃப்டி வந்து கொஸ்டின் மார்க் ஆகுது. ஸோ அப்படின்ற பாயிண்ட்டை தான் இந்த மூவியில் வந்து சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி எடுத்து அதில் வந்து என்ன சொல்ல வராங்களோ அந்த கருத்தை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மூவி வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ மலையாளமில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். ஹாய், டே 71 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா விஆர் மால் தான் வந்திருக்கோம். அந்த ஷோ டைமிங் 6:35 PM. அபியங்கர் குட்டவாலி மலையாளம் மூவி தான் பார்த்துருக்கோம். இது இன்றைக்கி நம்ம செகண்ட் மூவி. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹவுஸ்ஃபுல் அந்த பீன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் கிளைமேக்ஸ் இப்போ மூவி வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நமக்கு செகண்ட் மூவி, பட் நமக்கு 71st மூவி இது தான்.